நான் இந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற ஒரு சூழல் சரி எப்படி யாரால் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாகவே அறிவீர்கள். அதற்குள்ள பண்ணா போல நான் சுயேட்சை வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் என்னென்ன பிரச்சனை எப்படியோ தமிழ்நாடு போல ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. இங்க எத்தனை பன்னீர்செல்வங்க? என்னை சேர்த்து 6. கணக்கு கரெக்டா வச்சிருக்கீங்களா? 6. சுயேட்சையாக போட்டியிடுகின்ற 3 சின்னங்களை அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு சின்னம் நம்மளுக்கு ஒதுக்குற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்துதான் 3 சின்னங்களை ஒதுக்கப்பட வேண்டும். அப்படித்தான் நான் 3 சின்னங்களை அங்கே சொல்லியிருந்தேன். நான் என்னென்ன சின்னங்கள் சொல்லியிருந்தேனோ அதை அந்த 5 வேட்பாளர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள்லாம் வெறும் ஓ பன்னீர்செல்வங்க. நான் ஓ பன்னீர்செல்வம். ஒரு சின்னத்தை 2 பேர் கேட்டால் குழுக்கள் போட்டுத்தான் சின்னத்தை முடிவு செய்வார்கள். அப்படித்தான் நாள் குறிக்கப்பட்டது, சின்னம் ஒதுக்குவதற்கு நேரம் குறிக்கப்பட்டது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்த்துக்களாலும் இறைவன் தந்த வரமாக சீட்டு குலுக்கி போடப்பட்டது நம்முடைய வெற்றி சின்னமாம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழம் சின்னம் உங்களுடைய வரத்தால், உங்களுடைய வாழ்த்துக்களால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு கிடைக்கப்பட்டது என்பதை தாய்மார்கள், இங்கே குழுமிருக்கின்ற பெரியவர்களை ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைத்தது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா 2008 எதிர்கட்சி தலைவராக தான் இருந்தாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது என்னுடைய தமிழக மீனவர்களுக்கு தர வேண்டும், இது அநியாயமாக இலங்கைக்கு ஆணைவாசல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வழக்கு தொடுத்தார்கள். 2011 வழக்கு தொடுத்து 2008 2011 மாண்புமிகு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றது சொன்னால் அரசுடைய வருவாய் துறையை அதுல கொண்டு இணைச்சிட்டாங்க. அந்த வழக்குல அந்த நிலம் கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னருடைய சொந்த நிலம். அவருடைய பெயரில் தான் பட்டாவும் இன்றைக்கு இருக்கிறது தாமரைப்பட்டியத்தில். அவருடைய நிலத்தை அவருக்கும் தெரியாமல் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள், மத்தியிலே காங்கிரஸ், என்ன ஒரு குடும்பம் பாருங்க. ஒரு நாட்டினுடைய நிலத்தை இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்க்கும் போது, கொடுக்கும் போது சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய அரசுடைய முழு ஒப்புதலையும் வாங்க வேண்டும். டெல்லியில் இருக்கின்ற லோக்சபா, ராஜ்யசபா 2லையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். எதுவுமே செய்யாம ஒரு வெள்ளப்பத்திர ஒப்பந்தம் போட்டு கோயில் விட்டுட்டாங்க. அந்த பக்கம் போனாலே மீனவர்களுக்கு பட்டு துயரம், துயரத்தை டெய்லி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்னென்ன ஒரு 10-12 பேர் ஜெயில இருக்கிறாங்க. உறுதியாக கச்சத்தீவை மீட்டெடுத்து மீண்டும் தமிழக மீனவர்களை கையில் கொடுக்கப்படும் என்பதையும் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெயிலில் வாடி தண்டனை பெற்று கைதியாக ஜெயிலில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். இலங்கையில் நம்ம முறையாக சட்டத்தின் முழு வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்கை திறமையான வழக்கறிஞர்களை அங்கே நியமித்து அந்த வழக்கை நாமே நடத்தி அங்கே சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை பெற்று தரப்படும் என்ற நல்ல செய்தியை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள நடக்கிறேன். அதுக்கு நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாது. அது ரகசியமா நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.